அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும். வாலிப வயதில் திருமண காலத்திற்கு பிறகு 5 குடையவன் தசாபுக்தி நடக்கின்ற காலகட்டத்திலும் 5ஆம் அதிபதியோடு இணைந்த தசாபுக்தி காலகட்டத்திலும் 5ஆம் அதிபதியின் தொடர்பு பெற்ற கிரக தசாபுக்தி காலகட்டத்திலும் 5ஆம் அதிபதி நட்சத்திரம் வாங்கிய தசாபுக்தி காலகட்டத்திலும் 5ஆம் வீட்டில் அமர்ந்த கிரக தசாபுக்தி அமைப்பிலும் மற்றொன்று இயற்கை சுப கிரகங்களான குருவோடு இணைந்த குருவின் பார்வையை பெற்ற கிரக தசாபுக்தியிலும் சுக்கிரனோடு இணைந்த சுக்கிரனின் பார்வையை பெற்ற கிரகங்களின் தசாபுக்தி காலகட்டத்திலும் மீனம் தனுசு ரிஷபம் துலாம் அமர்ந்த கிரக மீனம் ரிஷபம் துலாம் தனுசு வீட்டில் அமர்ந்த கிரக தசாபுக்தி காலகட்டத்திலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக குருவை அஸ்தங்கம் செய்த சூரியன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குருவோடு இணைந்த ராகு பகவான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குருவோடு இணைந்த புதன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குருவின் பார்வையை பெற்ற சனி பகவான் இங்கே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குருவோடு இணைகின்ற சந்திரன் இங்கே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதில் ஒரு சில நிலைகளில் குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை, குழந்தை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமணம் இல்லாத தன்மை, இது போன்ற அமைப்புகளும் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. எனவே குருவோடு இணைந்த குருவோடு பார்வை பெற்ற சுக்கிரனோடு இணைந்த கிரக தசாபுக்தி காலகட்டத்திலும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஒரு தசை நடத்துகின்ற கிரகத்தின் வீட்டில் 5 குடையவனோ குருவோ சுக்கிரனோ அமரும் பட்சத்திலும் அந்த தசாபுக்திநாதன் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உதாரணத்திற்கு மிதுன லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் திசை நடப்பில் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். வாலிப வயதில் திருமணமாகி செவ்வாய் புக்தியோ தசையோ நடப்பில் வருகிறது என்றாலும் இங்கே விருச்சிகத்திலோ மேஷத்திலோ சுக்கிரனோ அல்லது குருவோ அமரும் பட்சத்திலும் இங்கே செவ்வாய் புக்தியோ செவ்வாய் தசையோ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கிரகம் மட்டுமே ஒரு பலனை செய்து விடுவதில்லை. ஒரு காம்பினேஷன், ஒரு மறைமுகமான அமைப்புகளில் சார நிலைமை, சாரநாதனுடைய நிலைமை, சாரநாதனுடைய இணைவு, இது போன்ற அத்தனை விஷயங்களையும் நாம் ஒரு ஜாதகத்தில் கவனிக்க வேண்டும், கவனித்தே ஆக வேண்டும். திருமணமாகி 5 குடையவன் திசை 7-8 வருடம் கழித்து, ஒரு மிக நீண்ட திசை 7-8 வருடம் கழித்து 5ஆம் அதிபதி வந்தாலோ அல்லது 5ல் அமர்ந்த கிரகம் வந்தாலோ 5 வருடம் 8 வருடம் ஆகும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற என்று நாம் எவ்வாறும் பலன் கூறவும் இயலாது. எனவே ஒரு குழந்தை பாக்கியம் என்பதை எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு பலனை நாம் பரிசோதிக்கும் பொழுதும் 9 கிரகத்தையும் 12 ராசிகளையும் நாம் பரிசோதித்தே ஆக வேண்டும். திருமணமா, குழந்தை பாக்கியமா, வேலையா, அல்லது வீடு கட்டும் அமைப்பா, வண்டி வாகனம் வாங்குகின்ற அமைப்பா, ஆயிலா, இது போன பல்வேறு விதமான கோணங்களில் நாம் ஆய்வு செய்தே பலன் கூற வேண்டும். எனவே குழந்தை பாக்கியமானது பெரும்பாலும் குருவின் இணைவு, குருவின் தொடர்பு பெற்ற கிரகங்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அமைப்பிலும் இருக்கும். 5ல் கேது பகவான் அமர்கின்ற பட்சத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு கடந்து அதன் பின்னர் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். 5ல் கேது அமர்வது இங்கே புத்திர தடைகளை, சொற்ப புத்திரர்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். 5ல் ராகு பகவான் இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் ஆண் வாரிசு இருப்பதை நிறைய ஜாதகங்களை பார்த்துள்ளேன். கேது பகவான் தனித்து அமரும் பொழுது இங்கே பல்வேறு விதமான ஜாதகங்களை நான் ஆய்வு செய்து பார்த்த பொழுது 5ல் அமர்கின்ற கேது அற்ப புத்திரர்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆண் வாரிசு இல்லாத தன்மை அல்லது குறைந்த புத்திரர்கள், ஒரு புத்திரர்கள், பெண் குழந்தைகள், இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே ஒவ்வொரு கிரக நிலையும் நாம் ஆய்வு செய்து பலன் கூற வேண்டும். 5 குடையவன், லக்னத்திற்கு 5 குடையவன், சில நிலைகளில் ராசிக்கு 5 குடையவன் 5 குடையவன் என்கின்ற அமைப்பிலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும்.
எனவே பல்வேறு விதமான விதிகளை ஆய்வு செய்து நாம் பலன் கூற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.